When life becomes complicated, you just go ahead and uncomplicate it. தப்பு. When life becomes complicated, you ride. மூடிட்டு அதை பண்ணால் போதும், மற்றதெல்லாம் அதுவே அன்காம்ப்ளிகேட் ஆகிடும். ஆனால் எல்லாராலையும் 200cc 300cc 400cc 650 1000 1200ன்னு எவனாண்ட அவ்வளோ துட்டுக்குது. சில பேருக்கு 150 to 160cc பைக்கே பெரிய கனவு. பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் தேர், இட் இஸ் ஜஸ்ட் மோர் தென் இனஃப். கியூபிக் கெப்பாசிட்டியை விட ரொம்ப முக்கியமான மேட்ரு கேரக்டர் கெப்பாசிட்டி தான். அண்ட் அந்த மேட்டரில் 150cc and 160cc பைக்கிங்க சும்மா விதவிதமாக ரகரகமாக கேரக்டர்ஸில் ஆப்ஷன்ஸ்னு கொட்டி கிடக்குது. ஒன்று ஒரு கேரக்டர் ஒன்று ஒரு கேஸ். இனி நம்ம டாப் 10 150 160 பைக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது என் லிஸ்ட்டு, உங்கள் லிஸ்ட்டு வேறு எப்படி வேணாலும் இருக்கலாம். கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்து வச்சுக்கோங்களேன், கமெண்ட்ஸில் வாங்க பேசி செல் பண்ணிக்கலாம். பிஃபோர் வி பிகின், சேனலுக்கு புதுசுனா என் பேர் அருண். வீக்கெண்டில் ரைட் போவோம், அந்த வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் கிரைபர்ஸ் அதை பார்த்து 4 வாரம் நம்ப கமெண்ட் பண்ணுவாங்க. நான் அது கமெண்ட் அடிச்சு ரிப்ளை பண்ணிவிட்டு ஹார்ட் குத்திட்டு நாங்களா அப்பப்போ மீட் பண்ணிக்கின்னு நாங்கள் ஜாலியாக இருப்போம். உங்களுக்கும் பைக் ரைட் ஸ்ட்ரா விளாக் மோட்டோ விளாக் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதன் தட் என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? ஆல்ரைட், நம்பர் 10. இந்த பீஸுக்கு டிராஃபிக்னாலே பிடிக்காது. மோஸ்ட்லி ஹைவேஸில் தான் உள்ளே வரணும்னு ஆசைப்படும். அதையும் மீறி டிராஃபிக்கில் ஓட்டினேன்னு ஏன் பெருசாக கோச்சிக்காது. நீ அதாண்ட கோச்சிக்காமல் இருந்தால் சார் தான். எல்லா பைக்ஸுக்குமே டேர்னிங் ரேடியஸு எஸ் எம் எல்னா இது மட்டும் XXL. ஆனால் ஹைவேஸில் இறைவன் அருள் அப்படியே கொட்டி கிடையாது இந்த பைக்குக்கு. த ஒண்டி குதிரை அவெஞ்சர் 160. 160cc 2 valve cylinder air cooled engine, 14.7 bhp at 8500 rpm and 13.7 Nm at 7000 rpm, 58 mm bore, 60.7 mm stroke, compression ratio 9.8:1, 5-speed gearbox, wet multiplate clutch, 13 liter fuel tank capacity, 3.8 reserve தட்டும். மைலேஜ் ஓனர் ரிப்போர்ட்டட் ஆவரேஜாக ஒரு 45 km/லிட்டர் வரலாம். டாப் ஸ்பீடு 105, பட் அட்வைசபிளான க்ரூசிங் ஸ்பீடு 80 km/h போனீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. வண்டியோட ரைடிங் ரேஞ்சு 585 km per full tank. பிரேக்கிங் இஸ் டேக்கன் கேர் பை அ சிங்கிள் சேனல் ABS, 280mm டிஸ்க்கு முன்னாடி and 130mm ட்ரம் பின்னாடி. அலாய் வீல்ஸ், டியூப்லெஸ் டயர்ஸ், ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் டபுள் ஆன்டி ஃப்ரிக்ஷன் புஷ் அண்ட் பின்னாடி 5-step அட்ஜஸ்டபிள் ட்வின் ஷாக் அப்சார்பர்ஸ். வண்டியோட மொத்த வெயிட்டு 156 கிலோ அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸு 169mm. சீட் ஹைட்டு 737. ஸோ உயரம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பக்கவான ஃபிட்டு. வண்டியோட டியூப்லர் டபுள் கிரெடில் ஃப்ரேம் வண்டியை வேரியட் ஸ்பீட் கண்டிஷன்ஸ்லையும் ஸ்டேபிளாக வச்சுக்க ட்ரை பண்ணுது. 5 years ஸ்டாண்டர்ட் வாரண்டி ஒரு 75,000 km whichever hits you first. LED DRLஸ்ன்றதை தவிர அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா இந்த வண்டியில் காமிக்கிறது வேறு எதுவுமே இல்லை. கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன்ஸ், இன்ஜின் கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான மிட் ரேஞ்ச் இருக்குது. இதுதான் இந்த வண்டியோட மேக்ஸிமம் யூனிக் செல்லிங் பாயிண்ட்டு. இதோட சேர்த்து ஒன்று சொல்லணும் அப்படின்னா வண்டி லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால உங்களால் கொஞ்சம் டிராஃபிக்கில் மேனேஜ் பண்ண முடியும், நீங்கள் சதாய்க்க மாட்டீங்க. ஒஸ்ட்டு விஷயம் என்னென்னா ரைட் குவாலிட்டி கொஞ்சம் பம்பியாக இருக்கும். ஏன்னா ரியரில் பயங்கர ஸ்டிஃபு, ஹை ரெவ்ஸில் பயங்கர வைப்ரேஷன்ஸ் வரும். அண்ட் டர்னிங் ரேடியஸு நான் முன்னாடி சொன்னேன் XXXன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து ரேங்க் நம்பர் 9. ஒரே ஒரு இன்ஜின் தான், அதுக்கு 3 ட்ரெஸ்ஸை மாட்டி 3 கேரக்டராக வளர்த்தினுக்குது. FZX, FZFI அண்ட் FZSFI. இந்த வண்டிகளை பற்றி நிறைய விஷயம் என் காதில் வந்து ஊந்துக்குது. இந்த ப்ரைஸுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் பத்தலை, இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்பீடு வேலைக்கே ஆகாது, இந்த வண்டிங்களுக்கு மற்ற வண்டிங்க எவ்வளோ பரவாயில்ல தலைவா. ஒரு சில கேரக்டரு ஓடி எப்படின்னு ஓஞ்சிடும். ஆனால் ஒரு சில கேரக்டருங்க அளவாக தான் ஓடும், ஆனால் ஆயுள் ஜாஸ்தி. கேரக்டர் புரிஞ்சுக்கோ தலைவா. 149cc 2 valve cylinder air cooled engine, 12.2 bhp at 7250 rpm and 13.3 Nm at 5500 rpm, 57.3 mm bore, 57.9 mm stroke, 9.6:1 compression ratio, 5-speed gearbox, wet multiplate clutch, 10 liter fuel tank capacity, 1.6 வந்ததுக்கப்புறம் ரிசர்வ் தட்டும். ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ் 48 km/லிட்டர் அண்ட் வண்டியோட டிரைவிங் ரேஞ்சு ஒரு வாட்டி நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா 480 km வரைக்கும் நீங்கள் தள்ளலாம். டாப் ஸ்பீடு 115, பட் அட்வைசபிளான க்ரூசிங் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 100 தான். அதுக்கு மேலே ஓட்டினீங்கன்னா வண்டி நீங்கள் சித்திரவதை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சிங்கிள் சேனல் ABS, 282mm டிஸ்க்கு முன்னாடி 220mm டிஸ்க்கு பின்னாடி, டியூவல் பிஸ்டன் கேலிப்பர்ஸு, அலாய் வீல்ஸு, டியூப்லெஸ் டயர்ஸு, ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஃபோர்க்கு, 41mm இன்னர் டியூப் டயாமீட்டர் வித் ஃபோர்க் அண்ட் பூட் அண்ட் பின்னாடி 7-step அட்ஜஸ்டபிள் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன். நல்லா உத்து பார்த்துக்கோங்க, இந்த மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் இந்த யமஹாவில் தந்த இந்த ஃபங்க்ஷன் தான் ஒரு பெரிய ரெவல்யூஷனே க்ரியேட் பண்ணிச்சு ரியர் சஸ்பென்ஷனில். வண்டியோட கர்வ் வெயிட்டு 139 kg அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165mm. வண்டியோட சீட் ஹைட்டு 810, சம்வாட் ஆக்சசிபிள். இந்த மொத்த செக்மெண்ட்டையுமே நீங்கள் சிங்கிள் டவுன் டியூப் ஃப்ரேமில் பார்க்குறதுனால வண்டி ஹை ஸ்பீடில் வைப்ரேஷன் ஆகுமான்னு கேட்டால் ஆமாம் கொஞ்சம் ஆகும் தான், பட் ஆனால் மெனியூரபிலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
பட் நீங்கள் அன்ஸ்டேபிளாக இருக்கும்னு நினச்சிட்டாதீங்க. நீங்கள் வந்து 80-90 ஓட்டி பார்த்தீங்கன்னா கூட வண்டி உங்கள் கைக்குள்ளேயே தான் இருக்கும். 110 வரைக்கும் உங்கள் கைக்குள்ளே தான் இருக்கும். பட் அட்வைசபிள் ஒரு 100க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த வண்டியில் சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. இதை தவிர அடிஷ்னல் ஃபீச்சர்னு சொல்ல என்னாண்டு எதுவும் இல்லை, இவனாண்டு எதுவும் இல்லை. ஓவரால் ஸ்டைலிங் ஒரு ஃப்ரெஷ் அண்ட் ப்ளீஸிங்கான ஒரு லுக்கு, சிட்டி ரைடிங்க்கு வேறு லெவலில் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்ஜினோட லோ எண்டும் மிட் எண்டும் ஒரு மாதிரி நல்லா ரிஃபைண்டாக இருக்கும். வண்டி ஓட்டும்போது நல்லா இருக்குல்ல அப்படின்ற ஃபீலிங் வரும். டொக்கான மேட்டர்னா ஸ்விட்ச் கீரோட குவாலிட்டிலாம் ரொம்ப போராக இருக்கும். சாசியோட வெல்டிங் உங்கள் கண்ணுக்கு அப்படியே அப்பட்டமாக தெரியும். எங்கெங்கேயோ பிளாஸ்டிக் போட்டு மூடினானுங்க, அத்தையும் போட்டு மூடி வச்சிருக்கலாம். பட் அதெல்லாம் கண்ணில் மாட்டுதே, என்ன பண்ணுறது. அடுத்து ரேங்க் நம்பர் 8. ஒரு சில கேரக்டருங்களுக்கு அறிவு அதிகம், நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனால் சம்பாதிக்கிறதே வெளியில் தெரியாது. கலர் கலராக பெயிண்ட் அடிச்சு பைக்கை விற்று தான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிற ஆளுங்க இருக்கிற இதே பூமியில் சேல்ஸில் லாஸ்ட் 3 இயர்ஸாக முதல் இடங்கள். ஆனால் ஒரு சின்ன அலப்புற கூட கிடையாது. எப்பயாச்சும் ஜெயிக்கிறவன் தான் ஜெயிச்சதை விளம்பரம் பண்ணுவான். எப்பவுமே ஜெயிச்சிட்டு இருக்கிறவனுக்கு ஜெயிக்கிறது கூட சலிச்சிட்டோம். மீட் த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160. 163cc 2 valve per cylinder air cooled engine, 15 bhp at 8500 rpm and 14 Nm at 6500 rpm, 57.3 mm bore, 63.3 mm stroke, 9.8:1 compression ratio, 5-speed gearbox, ரொம்ப ஹம்பிளான வெட் மல்டிப்ளேட் கிளட்ச், 12 liter fuel tank capacity, 1.9 ரிசர்வ் தட்டும். ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ் 47 km/L. ஸோ ரைடிங் ரேஞ்சு 566 km போகும் ஒரு வாட்டி நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா. டாப் ஸ்பீடு 107, பட் அட்வைசபிளான க்ரூசிங் ஸ்பீடு ஒரு 90 தான். சிங்கிள் சேனல் ABS, 276mm டிஸ்க்கு முன்னாடி, 220mm டிஸ்க்கு பின்னாடி, ஃப்ரண்ட்டில் டபுள் பிஸ்டன், ரியரில் சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர், அலாய் வீல்ஸ், டியூப்லெஸ் டயர், இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். டெலிஸ்கோபிக் 37mm diameter with anti-friction bush and 7-step adjustable monoshock பின்னாடி சஸ்பென்ஷனில். கர்வ் வெயிட் 139.5 kg, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 167mm and seat height 790. ஸோ ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் மைண்டில் வச்சுக்கோங்க. 5 years standard warranty or 70,000 kilometers whichever hits you first. இந்த வண்டியோட ஒரு சூப்பர்பான அடிஷனல் ஃபீச்சர் என்னன்னா, ஹீரோவோட எக்ஸென்ஸ் அட்வான்டேஜ் டெக்னாலஜி. பேங்க் ஆங்கிள் சென்சர், throttle பொசிஷன் சென்சர், இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சர், மேனிஃபோல்ட் அப்சல்யூட் ப்ரெஷர் சென்சர், I3S சென்சர், ஆக்சிஜன் சென்சர், இதோட வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சர், ஏர் இன்டேக் டெம்பரேச்சர் சென்சர் அண்ட் கிராங்க் பொசிஷன் சென்சர், இந்த 9 சென்சரையும் வச்சு இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ், டியூரபிலிட்டி, சேஃப்டி, ரிலையபிலிட்டி அண்ட் ஃபியூவல் எக்கனாமியை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த மேட்டரால் ஏதாவது ப்ரோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டால், தியரிட்டிக்கலாக நம்மளால் அதை சொல்ல முடியாது. பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அந்த வண்டியை எடுத்து ஓட்டும் போது தான் அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸை ஜட்ஜ் பண்ணோம். ஒரே ஒரு நாள் வண்டி ஓட்டி இதெல்லாம் சூப்பராக இருக்குது என்னால் எப்படி சொல்ல முடியாது. எனிவேஸ், பில்லியன் கம்ஃபர்ட் கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக தான் ஃபீல் ஆகுது. அட் த சேம் டைம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் பயங்கர பேசிக்கு. அடுத்து ரேங்க் நம்பர் 7. ஒரு சில மனிதர்களை அழிக்கவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. மீட் தி இமார்டல், தி அப்பாச்சி RTR 160 2V. 159.7cc 2-valve cylinder, air-cooled engine, 15.31 bhp at 8,400 rpm and 13.9 Nm at 7,000 rpm, 62mm bore, 52.9mm stroke, 10:1 compression ratio, 5-speed gearbox, wet multiplate clutch, fuel tank capacity 12 liter, ரிசர்வ் ஒரு 2.5ல தட்டும் அண்ட் ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ் 45 km/L. ஸோ டிரைவிங் ரேஞ்சு ஒரு வாட்டி நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா 540 km per டேங்க்கு. வண்டியோட டாப் ஸ்பீடு 107க்கு மேலே, பட் அட்வைசபிளான க்ரூசிங் ஸ்பீடு 95 to 100 தான் பெஸ்ட்டு. அந்த ரேஞ்சிலே மெயின்டைன் பண்ணிக்க முடியுமா பார்த்துக்கோங்க. சிங்கிள் சேனல் ABS, 270mm டிஸ்க்கு முன்னாடி, 200mm டிஸ்க்கு பின்னாடி, டியூவல் பிஸ்டன் கேலிப்பர்ஸ், அலாய் வீல்ஸ் அண்ட் டியூப்லெஸ் டயர்ஸ், telescopic with hydraulic dampers, 105mm stroke front suspension and பின்னாடி monotube inverted gas filled shocks MIG with spring gates. வண்டியோட வெயிட் 140 கிலோ, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 and seat height 790mm. ஒரு டபுள் கிரேடல் சிங்க்ரோ ஸ்டிஃப். இப்போ ரீசெண்டாக அந்த ரானின்ல கூட சிங்க்ரோ ஸ்டிஃப் தான். 5 years standard warranty or 60,000 kilometers whichever hits you first. Additional features are race tune fuel injected technology, glide through technology. அதாவது டிராஃபிக்கில் நீங்கள் கிளச்சை விட்டாலே வண்டி அப்படியே அப்படியே கிளைட் ஆகி போகும். அதான் GTT. பயங்கர நிம்பிளாக இருக்கும் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. சும்மா வளையலாம், நெளிலாம், கட் பண்ணலாம், மனசு என்ன தோணுது அது எல்லாத்தையுமே பண்ணலாம் இந்த வண்டி வச்சுக்கிட்டு. ரொம்ப ஸ்மூத்தாக பொட்டண்ட்டாக இருக்கும் லோ அண்ட் மிட் ரேஞ்சு. நான் வந்து மனசார சொல்கிறேன், இந்த வண்டி மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரியர் சஸ்பென்ஷனை வேறு எந்த 150-160cc நான் ஃபீல் பண்ணதில்லை. ரொம்ப பேட் ரோட்ஸில் கூட ரைட் குவாலிட்டியை ஒரு மாதிரி பிளான்டடாக அழகாக நம்ம இடுப்புக்கு எதமாக வச்சுக்குது. கடுப்பான மேட்டர் என்னென்னா, 4V பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டெரராக இருக்கும், இவர் மட்டும் கொஞ்சம் பதுசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பட் லுக்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லைல்ல. அடுத்து ரேங்க் நம்பர் 6. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னா என்னன்னு உனக்கு தெரியுமா?
காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி காம்படிஷன்ஸில் மோதி சர்வை பண்ணுறது தான். இவன் போயிடுச்சுப்பான். மீட் த நியூ கை, பஜாஜ் N160. 164.82cc 4-valve oil-cooled engine, 15.68 bhp at 8,750 rpm and 14.65 Nm at 6,750 rpm. இந்த வண்டியோட போர் ஸ்ட்ரோக்கில் என்னால் கரெக்டாக சொல்ல முடியல, ஏன்னா நான் அந்தளவுக்கு டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி இந்த வண்டியை நான் இன்னும் ஓட்டியும் பார்க்கல. 5-speed gear box, wet multi-brake clutch, 14 liter fuel tank capacity and 2.8 ரிசர்வ் தட்டு தான். எதில் பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணி உட்கார வச்சுதுன்னா 160cc டியூவல் சேனல் ABS வேரியண்ட்டோட வருது. இது 300mm டிஸ்க்கு முன்னாடி, 230mm டிஸ்க்கு பின்னாடி. மற்றபடி அலாய் வீல்ஸ், டியூப்லெஸ் டயர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வித் 37mm அண்ட் பின்னாடி மோனோஷாக் வித் நைட்ராக்ஸ். வண்டியோட கர்ப் வெயிட்டு 154 kilograms தான் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸு 165mm. சீட் ஹைட்டு வெரி ஆக்சசபிள் 795mm. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா டிஸ்டன்ஸ் டு எம்டி இந்த வண்டியில் காட்டுது. அக்ரெசிவான ஸ்டைலிங்கு பார்க்க பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. டியூவல் சேனல் ABS இருக்குது அண்ட் ஆக்சஸ் டு அஃபோர்டபுள் ஸ்பேர்ஸ். ஏன்னா இது பஜாஜ் இல்லை, ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்கேலில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸ்பேர்ஸ் எல்லாமே. இதெல்லாம் இந்த வண்டியோட அப்சைட்ஸு. டவுன் சைட்ஸ் என்னென்னா அந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் பாருங்களா. அதாவது இதை விட விலை கம்மியாக இருக்கிற வண்டிங்களா கூட இதை விட நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸை கொடுக்குறாங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த வண்டி நமக்கு ஃபிட் ஆகி பிட்டாகும். அவனை நம்ம பார்ப்போம் இந்த வண்டியோட முழு பொட்டன்ஷியல் என்னன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஃபார் வாட் வி கேன் see and what we can listen, the vehicle did get some respect in our hearts. அடுத்து ரேங்க் நம்பர் 5, மாஸ்டர் ஆஃப் டார்க் அப்படின்ற பேரும் பெருமையும் புகழும் வெர்ஷன் 1க்கு இருந்தது. இப்போது மோசமான சஸ்பென்ஷன் செட்டப் அண்ட் பவர் ட்ராப்பு அப்பட்டமாக உணர முடியுது. நல்ல வாய்ப்பை வீணாக்கினாலும் நல்ல மனிதர்களோட அன்பை சம்பாரிச்சதுனால மீட் MT-15 வெர்ஷன் 2, த கொல்லி வைப்பிசாசு. 155cc 4-valve cylinder liquid cooled engine, 18.14 bhp at 10,000 rpm and 14.1 Nm at 7,500 rpm, 58mm bore, 58.7mm stroke, 11.6:1 compression ratio, 6-speed gearbox, wet multiple disc and 10 liter தான் fuel tank capacity, 1.6 reserve தட்டம். owner reported mileage 50 km/liter. அதான் ஒரு தனி சிறப்பு. வேரியபிள் வேல்வ் ஆக்சுவேஷன்ஸோட மகிமை. ஸ்லோவாக போனால் மைலேஜுக்காக போகணும், ஃபாஸ்ட்டாக போனால் வெறிப்பூச்சி பேய்ப்பூச்ச மாதிரி வண்டி ஓடணும். வண்டியோட டிரைவிங் ரேஞ்சு 500 km/full ஃபுல் டேங்க்கு அண்ட் டாப் ஸ்பீடு அது போகும் 120+ போகும். பட் நீங்கள் இருந்தாலும் அட்வைசபிள் 105 km/h ஓட்டி என்ஜாய் பண்ணிக்கோங்க. பிரேக்கிங் சிஸ்டம் சிங்கிள் சேனல் ABS, ஃப்ரண்ட் பிரேக்கு 282mm அண்ட் பின்னாடி 220mm டிஸ்க்கு, டியூவல் பிஸ்டன் கேலிப்பர்ஸ், அலாய் வீல்ஸு, டியூப்லெஸ் டயர்ஸு, ஃப்ரண்ட்டில் இன்வெர்டட் ஃப்ரண்ட் ஃபோக்கு, அதுவும் இப்போ USDயில் பார்க்க அப்படியே கண்ணை பறியுது. அண்ட் பின்னாடி லிங்க்டு டைப் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன். வண்டியோட வெயிட்டு 139 kilograms, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170, which is a very good ground clearance, and seat height 810mm. கொஞ்சம் உயரமாக இருந்தால் ஆக்சசபிளாக இருக்கும். வண்டியோட சாசி இஸ் அ டெல்டா பாக்ஸ், த ஃபேமஸ் டெல்டா பாக்ஸ். V3 ஆரம்பித்த காலத்துலேருந்தே இதே தான். இந்த பேக் மேட்டர் மட்டும் சேஞ்சே ஆகாது. ஸ்டாண்டர்டாக 2 years வாரண்ட்டி ஆர் 30,000 kilometers, whichever hits you first. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா நிறைய மேட்டர் கொடுத்துக்கிறாங்க, நிறைய மேட்டர் கொடுக்கல. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் இந்த வண்டியை டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன், பொறுமையாக போய் பாருங்கள். எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி டு ரைட் இன் த சிட்டி. ஒரு அழகான குண்டான அப்சைட் டவுன் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் அண்ட் 155cc இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸு இந்த பிகினிங்லேயும் மிடிலையும் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஹை எண்டை தான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க, அது V1ல் வேறு மாதிரி இருந்தது. சஸ்பென்ஷன் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், அது ரொம்ப அன்னாயிங்காக இருக்கும். உங்களுக்கு ஐயோ என்னடா இது தலையெழுத்து வாங்கி தொலைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு அது ஸ்டிஃபாக இருக்கும். ஆனால் நிறைய நண்பர்கள் அந்த ரிவ்யூவில் எழுதியிருந்தாங்க, போக பழகிடுது ப்ரோ, அந்த அளவுக்கு ஒன்றும் ஒஸ்ட்டாக இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் முடியுது, ஒரு மாதம் 2 மாதம் ஓடிச்சுன்னா ஒன்றும் பரவாயில்ல ப்ரோ, பார்த்துக்கலாம், என்ன ஓவரால் பில்ட் குவாலிட்டி இதோட கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸு ஃப்ரெண்ட்ஸ் டைப் எழுதியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தால் பொறுமையாக போய் அதெல்லாம் பாருங்கள். அடுத்து ரேங்க் நம்பர் 4, ஒரு சில கேரக்டரை பார்த்ததுமே மரியாதை தானாக வந்துடும். அது வாழ்ந்த வரலாறு அந்த மாதிரி. ஒன்று வாங்கி போட்டால் கூட பிறந்த சகோதர மாதிரி கூடவே இருக்கும். மீட் த பல்சர் 150, த லெஜெண்ட். 149.5cc 2-valve cylinder and air-cooled engine, 13.8 bhp at 8,500 rpm and 13.25 Nm at 6,500 rpm, 56mm bore, 60.7mm stroke. வண்டியோட கம்ப்ரெஷன் ரேஷியோ 9.8:1, 5-speed gearbox, wet multi-brake clutch, 15 liter fuel tank capacity, 3.2 ரிசர்வ் தட்டம். ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ் 48 km/liter. ஸோ ரைடிங் ரேஞ்சு 15 liter fuel tank capacity 720 km/tank. ஒரு வாட்டி நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா டாப் ஸ்பீடு 110+ போவோம், பட் அட்வைசபிள் க்ரூசிங் ஸ்பீடு 95. சிங்கிள் சேனல் ABS, ஃப்ரண்ட்டில் 280mm டிஸ்க்கு, பின்னாடி 230mm டிஸ்க்கு, டியூவல் பிஸ்டன் கேலிப்பர்ஸ், அலாய் வீல்ஸு, டியூப்லெஸ் டயர்ஸு, வாழையாக வந்துனே இருக்கிறது தான். டெலிஸ்கோபிக் 37mm கன்வென்ஷனல் ஃப்ரண்ட் ஃபோக்கு, பின்னாடி ட்வின் ஷாக் அப்சார்பர்ஸ், கேஸ் ஃபில்ட் வித் கேனிஸ்டர்ஸ்.
150 kilograms of curb weight, ground clearance 165 mm and seat height very accessible 785. உயரம் குறைவான நண்பர்களுக்கு கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸ்டாண்டர்ட் வாரண்டி ஆஃப் 5 years or 75,000 kilometers whichever hits you first. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, ஆசைப்படாதீங்க. இது லெஜெண்ட்லாம் அப்படியே தான் இருப்பாங்க. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும், நல்ல சர்வீஸ் ரீச். இதை மெயின்டைன் பண்ணுறதும் ஒன்றும் அவ்வளோ காஸ்ட்லிலாம் இல்லை, ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு மெயின்டெனன்ஸ் தான் இந்த வண்டி. என்ன அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பாருங்கள், அது லான்ச் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் தான், 10-11 வருஷத்துக்கு மேலே தாண்டி போயின்னு இருக்குது. அண்ட் ஒரு ஸ்கின்னி ரியர் டயர். இந்த வண்டிக்கு மட்டும் ரியர் டயர் கொஞ்சம் பெருசாக இருந்துன்னு வைங்களா, தலைவரெல்லாம் கையிலே பிடிக்கவே முடியாது. இப்போவும் கையில் பிடிக்க முடியல, வேறு விஷயம். பட் பின்னாடி ரியர் வீல் மட்டும் கொஞ்சம் பல்காக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, வாய்ப்பே இல்லை. அடுத்து ரேங்க் நம்பர் 3. டாப் ஸ்பீடாக ரிஃபைன்மெண்ட்டானா 150-160 சிசிக்கு ரிஃபைன்மெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் சிட்டி, ஹைவே, ஆஃபீஸ், லாங் ரைட்ஸ்னு எல்லாத்துக்குமே இன்ஜின் நம்ம கூட ஒத்துழைக்கும். அந்த அடிப்படையில் மீட் த சில்க் சுமிதா ஹோண்டா யூனிகார்ன். 162.7 cc BS6 compliant fuel injected engine, 57.3 mm bore, 63.1 mm stroke, 2 valve cylinder. Compression ratio 10:1. இந்த வண்டியை வாங்கி வச்சு ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும் இந்த வண்டியோட கூலிங் சிஸ்டம் ஒரு ஹம்பிளான ஏர் கூல் சிஸ்டம். அது தாராளமாக போதும், எந்த ஒரு லிக்விட் கூலிங்கோ இல்லை ஒரு ஆயில் கூலிங்கோ தேவையப்படாது. ஏன்னா அவ்வளோ ஸ்மூத்தான இன்ஜின், ரொம்ப எஃபர்ட்டை கம்மியாக போட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸை சவுன் அவுட் பண்ணி வெளியில் தள்ளுற இன்ஜின். 30 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, ஒரு 2 liters ரிசர்வ் தட்டும். ரைடிங் ரேஞ்சு 650 km per ஃபுல் டேங்க்கு. ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ் ஒரு 50 km per liter. அண்ட் டாப் ஸ்பீடு 106 km per hour. பட் நீங்கள் ஒரு 80-90 சந்தோஷமாக இருப்பீங்க. வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டம் சிங்கிள் சேனல் ABS, 240 mm டிஸ்க்கு முன்னாடி, ஒரு 130 mm ட்ரம் தான் பின்னாடி, டியூவல் பிஸ்டன் காலிப்பர்ஸ். சஸ்பென்ஷன் டிபார்ட்மெண்ட் ஃப்ரண்ட்ல டெலிஸ்கோபிக் அண்ட் பின்னாடி ஒரு 3 ஷாக். வண்டியோட ஓவரால் வெயிட் வெறும் 140 கிலோ தான். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 187 mm which is very good. அண்ட் சீட் ஹைட் very very accessible of 798 mm. வண்டியோட சாசி ஒரு டைமண்ட் டைப் ஆஃப் சாசி. 80, 90, 95 வரைக்கும் வண்டியை அழுங்காமல் குலுங்காமல் பத்திரமா எடுத்துகிட்டு போவோம். ஸ்டாண்டர்ட் வாரண்டி ஆஃப் 3 years or 42,000 kilometers whichever hits you first. ஆனஸ்ட்டாக ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு இந்த வண்டியில் எதுவுமே இல்லை, ஏன்னா இந்த வண்டியே ஓவராலாகவே ஸ்பெஷல் தான். 150cc இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டு அது ஒரு 150cc மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏதோ ஒரு ப்ரீமியம் பைக்கை முறுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அழகாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், அந்த வண்டி உங்கள் மேலே கோபமாகவே இருக்காது. அண்ட் ஒரு நல்ல லோ அண்ட் மிட் ரேஞ்ச் டார்க்கு. இந்த வண்டியில் மேஜர் டொக்கான விஷயம் என்னென்னா, இந்த டிசைனை பாருங்களேன். இந்த வண்டி முதல்ல லான்ச் ஆகும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. அடுத்து ரேங்க் நம்பர் 2. எவ்வளோ நாள் வாழ்ந்தோம், எவ்வளோ நாள் நல்லபடியாக வாழ்ந்தோம், இது ரெண்டுத்தில் எது முக்கியம்? ரொம்ப யோசிக்காதீங்க, ரெண்டுமே முக்கியம்தான். இதுதான் உங்கள் டெசிஷன்னா ஜிக்ஸர் 155 தான் உங்களோட சாலிட் பைக். 155cc 2 valves per cylinder air cooled engine, 13.41 bhp at 8000 rpm and 13.8 Nm at 6000 rpm, 56 mm bore, 62.9 mm stroke, 9.8:1 compression ratio, 5-speed gearbox, wet multiplate clutch, 12 liter fuel tank capacity, ஒரு 2.4 ரிசர்வ் தட்டும். 45 km per liter is the owner reported mileage. அப்போ ரைடிங் ரேஞ்சு ஒரு 540 km. ஒரு வாட்டி நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா இழுத்து ஓடிடலாம். டாப் ஸ்பீடு 115 km ப்ளஸ். பட் ஆனால் நீங்கள் ஒரு 100லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். ஆனால் வண்டி பயங்கர பேஸியாக இருக்கும். அந்த வண்டி அந்த டோனே கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சைலன்சர்லேருந்து வர அந்த சவுண்டு. வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டம் சிங்கிள் சேனல் ABS, 266 mm டிஸ்க்கு முன்னாடி, 240 mm டிஸ்க்கு பின்னாடி, டியூவல் பிஸ்டன் கேலிப்பர். ஃப்ரண்ட்ல டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் அண்ட் பின்னாடி ஒரு ரெகுலரான ஸ்விங் ஆம் தான். கர்வ் வெயிட் 141 kilograms ஆஃப் வெயிட், கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160 mm அண்ட் சீட் ஹைட்டு வெரி ஆக்சசிபிள் 795 mm. சாசி ஒரு டைமண்ட் டைப் ஆஃப் சாசி. இந்த வண்டியோட ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி இருக்குல்ல, அந்த உடும்பு பிடி மாதிரி அப்படி குரூப்டாக பிளான்டடாக இருக்கும். கான்ஃபிடென்ட்டாக மெனியூவர் பண்ணலாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. வண்டியில் சூப்பரான ஃபீச்சர், அடிஷ்னல் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தா ஆனஸ்ட்டாக ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் எதாவது வருமானம் எனக்கு தெரில. ஈஸியாக இருக்கும் சிட்டியில் ஓட்டுறதுக்கு. ஸ்மூத் அண்ட் பொட்டன்ட்டான ஒரு இன்ஜினு, கம்ஃபர்டபுளான ரைடு எக்கனாமிக்ஸ். நீங்கள் அப்படி இப்படின்னு எப்படின்னா உட்காந்து ஓட்டலாம். கடுப்பான மேட்டர் என்னென்னா மாடரேட்லி ஸ்டிஃபாக இருக்கும் இந்த என்டையர் ரைட் குவாலிட்டி, அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அண்ட் ஹெட்லாம்ப் இல்யூமினேஷன் இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். சரி விடு, நம்ம அடுத்ததை பார்ப்போம். ரேங்க் நம்பர் 1 வெலாசிட்டி ப்ளஸ் விஞ்ஞானோ. இதுதான் இந்த காலத்துக்கு பயங்கரமாக தேவைப்படுது. இதை நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா RTR 164V கிட்ட தான் உங்கள் சந்தோஷம் இருக்குது. த டெக்கி 159.7 cc 4 valves per cylinder and oil cooled engine, 17.39 bhp at 9250 rpm and 14.73 Nm at 7250 rpm, 62 mm bore, 52.9 mm stroke, 10:1 compression ratio, 5-speed gearbox, wet multiplate clutch.
12 liter fuel tank capacity in ஒரு 2.5 reserve தட்டும். 45 km per liter is the mileage owner reported. அப்போ கூட்டி கழிச்சு பாருங்க, ரைடிங் ரேஞ்சு ஒரு 540 km per full tank. டாப் ஸ்பீடு அது போகும் 114 km மேலே போகும் per hour. பட் ஆனால் அட்வைசபிள் க்ரூசிங் ஸ்பீட் என்னமோ நீங்கள் 100க்குள்ளே ஓட்டுங்க, அதான் உங்களுக்கும் நல்லது, பைக்குக்கும் நல்லது. சிங்கிள் சேனல் ABS, ஃப்ரண்ட்டில் 270mm டிஸ்க்கு, பின்னாடி 200mm டிஸ்க்கு, டியூவல் பிஸ்டன் கேலிப்பர், அலாய் வீல்ஸ், டியூப்லெஸ் டயர்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுல்ல. அடுத்து ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஃபோர்க் அண்ட் பின்னாடி 3 ஷாக். வண்டியோட கர்வ் வெயிட் 147 kg அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அ வெரி குட் 180. அண்ட் வண்டியோட சாசி split synchro stiff, 5 years standard warranty or 60,000 kilometers whichever hits you first. Additional features னு பார்த்தா 3 ரைட் மோட்ஸ் இருக்கு, urban, sport and rain. கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர் உங்களால் பார்க்க முடியும். ரேஸ்ட் இன் ஃபியூவல் இன்ஜெக்ஷன், glide through டெக்னாலஜி, இது 2-wheeலையும் இருக்கு. ரேஸ் டிரைவ்டு O3C இன்ஜின் அண்ட் வேவ் பைட் கீ. பல விதைகளை ஜோபியில் வச்சுன்னு தெரியுறாரு. வண்டி இதெல்லாம் விடுங்க, இந்த டெக்னாலஜிலாம் விடுங்க. ஆனஸ்ட்டாக ஓட்டுறதுக்கு சிட்டியில் பயங்கர ஈஸியாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், பயங்கர பொட்டண்ட்டாக இருக்கும். பார்க்க ஒரு அழகான இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர், உங்களுக்கு போரே அடிக்காது க்ரூசிங் அப்போது. அண்ட் டொக்கான மேட்ரு என்னென்னா, இது டிவிஎஸ் வேணாம் அப்படி நம்ம டிவிஎஸ்ன்னு மொத்தமாக ஸ்டீரியோ டைப் பண்ண வேணாம். RR 310லாம் நல்லா சாலிடாக அழகாக ஃபுல் ஃபினிஷ்டாக சூப்பராக எந்த சீமுமே இல்லாமல் இருக்குது. பட் இந்த வண்டிக்கு மட்டும் இந்த RTR சீரீஸில் மட்டும் குவாலிட்டி இதோட பெட்டராக இருக்கலாம். நான் சொல்லும்போது அந்த வண்டி வச்சு உங்களுக்கு வலிக்கும், நீங்கள் அந்த டேங்கை பிடிச்சி அப்படி இப்படி உலுக்கி பாருங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். பட் இதை விட ஸ்போர்ட்டியரான ஸ்பிளிட் சீட்ஸ்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் ஸ்பிளிட் சீட்ஸ் வச்சு குத்துருந்தீங்கன்னா இன்னும் பார்க்க கண்ணுக்கு அழகாக லட்சணமாக இருந்திருக்கும். எனிவே இல்லாத பேசி என்ன ப்ரோஜனம். பட் இதுதான் ரேங்க் நம்பர் 1. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமான பைக்கை நான் விட்டுட்டேன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கழுவி தரலாம் தானே ரெடி ஆகிறீங்க நீங்கள். எனிவேஸ், மீட் த வின்னர், சைக்கோ R15 V4. எக்ஸ்பென்சிவ், ஆனால் வாங்குற காசுக்கு விளையாட்டு சாமான் நிறைய லோட் பண்ணி குத்துக்கிறாங்க. 155cc 4 valves per cylinder liquid cooled engine, 18.1 bhp at 10,000 rpm and 14.2 Nm at 7,500 rpm. 58mm bore, 58.7mm stroke, 11.6:1 compression ratio, 6-speed gearbox, wet multiple disc, 11 liter fuel tank capacity, 1.76 reserve தட்டும், 45 km per liter owner reported mileage. நீங்கள் பொறுமையாக போனீங்கன்னா 46-47 கூட ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஸோ கனெக்ட் பண்ணி பாருங்கள், வண்டியோட ரைடிங் ரேஞ்சு 495 km per full tank. வண்டியோட டாப் ஸ்பீடு அது போகும் 140+ மேலே போகும். ஆனால் அட்வைசபிள் க்ரூசிங் ஸ்பீடு 125 வரைக்கும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக க்ரூஸ் பண்ணலாம். இதுதான் இதோட அட்வான்டேஜ். பிரேக்கிங் சிஸ்டம் டியூவல் சேனல் ABS, ஃப்ரண்ட்டில் 282mm டிஸ்க்கு, பின்னாடி 220mm டிஸ்க்கு, டியூவல் பிஸ்டன் கேலிப்பர்ஸ், டியூப்லெஸ் டயர், அலாய் வீல்ஸ், இதெல்லாம் நார்மல் தான். டெலிஸ்கோபிக் அப்சைட் டவுன் ஃபோர்க்கு V4ல, V3ல அந்த மாதிரி கிடையாது. அண்ட் பின்னாடி லிங்க்டு டைப் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன். வண்டியோட கர்வ் வெயிட் 142 kg தான் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170mm, சீட் ஹைட்டு 815mm. வண்டியோட டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கு, இது ஒரு சிக்னேச்சர் ஃப்ரேம் ஒர்க்கு. ஆல்ரெடி இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். அண்ட் வேரியபிள் வேல்வ் ஆக்சுவேஷன் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நான் நிறைய கிளாஸ் எடுத்துருக்கேன். சும்மா நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு தூக்கம் வந்துடும். 2 years of standard warranty or 30,000 kilometers whichever hits you first. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா இப்போது ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குவிக் ஷிஃப்டரு, வை கனெக்ட் ஆப்பு, ப்ளூடூத்து, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய எடுத்தான்ட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் பைக்குன்றதுனால ஃபோன் சார்ஜரை மட்டும் விட்டாங்க. பட் நியாயமாக அதை கொடுத்துருக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிரைபர்ஸ்டே நிறைய யங்ஸ்டர்ஸ் கை வலிச்சிட்டு போகுது, நான் அதில் தான் போவேன் டூரிங் சொல்லி அடமா டூரிங் போகிறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் என்ன போய் பாருங்களேன், கமெண்ட்ஸில் எல்லாம் எழுதிருப்பாங்க, ஆமாம் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கடுப்பான விஷயமா, ஆக்சுவலி நியாயமாக ரொம்ப கடுப்பான விஷயம் இது. இந்த லிஸ்ட்லேயே எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். பட் வாங்கி வச்சு ஓட்டுற நண்பர்கள் நிறைய பேருக்கு அவங்க மனசை காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எடுத்தாந்து முன்னாடி வச்சுட்டேன். பிகாஸ் இது முன்னாடி இருக்கிறதுக்கும் டிசர்விங், லிஸ்ட்லேயே வராமல் இருக்கிறதுக்கும் டிசர்விங் இது. ஏன்னா ப்ரைஸு ரொம்ப ஜாஸ்தி சீரியஸாக. அண்ட் ஸ்பேர்ஸும் இப்போலாம் பயங்கர ஜாஸ்தியாக வந்துருச்சு. But from the bottom of my heart, if you see all these bikes together at once, the one that will steal your heart is R15 V4. ஏன்னா ஸ்டன்னிங்கான ஒரு டிசைன். அவ்வளோதான் மக்களே, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம். இந்த பைக்கில் யார் அண்டா எது தெரியுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இந்த ரேங்கிங் பட்டியலில் இருந்ததுன்னா பரவாயில்ல, கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், பேசி பைசல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை முக்கியமாக ஆஃபீஸு, காலேஜு, அந்த குரூப்பு இந்த குரூப்புன்னு வாட்ஸ்அப் குரூப்பில் தட்டி விடுங்க. ஏன்னா எனக்கு இந்த லிஸ்ட்டோட அக்யூரேசியை செக் பண்ணணும்னு ஆசை. இந்த ஹெல்ப் மட்டும் மறக்காமல் பண்ணிட்டு போயிடுங்க. எப்போவுமே ஹாப்பியாக, ஜாலியாக, ஃபன்னாக இருங்க. இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான். யாரும் கை வைக்க கூடாது, போட்ல நான் ஓட்டினேன், அதை கையில வைக்க கூடாது.